அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கால பைரவாஷ்டமி பற்றி. இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கால பைரவாஷ்டமி பற்றி பதிவு கொடுங்க அப்படின்னு சில அன்பர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, தக்க தருணத்தில் கேட்டிருக்கீங்க. காரணம், நவம்பர் மாதத்தில் தான் கால பைரவாஷ்டமி வழிபாடு வருகின்றது. சரி, சிவபெருமானுடைய 64 வடிவங்களிலே ஒன்றுதான் கால பைரவர் வடிவம். இந்த கால பைரவர் எதிரிகளை சம்ஹரிப்பவர். தன்னை சரணடைந்த பக்தர்களை காத்து அவர்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பவர் தான் இந்த கால பைரவர். இந்த கால பைரவரின் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் காசி நகரமே இருக்கிறது. அதனால்தான் காசியில் இறந்தால் முக்தி கிடைக்கும் அப்படின்னு நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அனைத்து சிவாலயங்களிலுமே ஈசான்ய மூலையில், அதாவது வடகிழக்கு மூலையிலே இந்த கால பைரவர் தனிச்சன்னதி கொண்டு வருகின்ற பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டு இருப்பார். இந்த கால பைரவர் வழிபாட்டிற்கு அஷ்டமி தினம் மிகவும் உகந்ததாக கருதப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக பைரவாஷ்டமி அன்று நாம் இவருக்கான வழிபாட்டை மேற்கொண்டோமேயானால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து இன்னல்களும் நீங்க பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வோம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் காப்பதற்கு சிவபெருமானின் ஒரு வடிவமே போதுமே, ஏன் 64 வடிவங்கள் எடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமான் நிறைய திருவிளையாடல்கள் புரிஞ்சிருக்காரு. இளகிய மனம் கொண்டவர் கூட. சிவபெருமானை நினைத்து கடுந்தவம் புரிந்தவர்கள், அது அசுரர்களாக இருந்தாலும் சரி தேவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தவத்தை மெச்சி சிவபெருமான் அவர்கள் முன் காட்சி அளித்து என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்பாரு. அவங்க இஷ்டத்துக்கு கேட்பாங்க. அசுரனுக்கு என்ன புத்தி இருக்கும்? தவறான எண்ணம் கொண்டுதானே வரம் கேட்பான். அப்படித்தான் என்னாச்சு, அந்தகாசுரன் என்கின்ற அசுரன் சிவபெருமான் கிட்டிருந்து ஒரு வரத்தை வாங்கிட்டான், சாகாவரம். அவன் வரத்தை பெற்ற பின்னாடி தன் புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிட்டான். தேவர்களை, மாமுனிவர்களை, ரிஷிகளை, மக்களை எல்லாம் வதம் செய்து துன்புறுத்தி வந்தான். இந்த துன்புறுத்தலிலிருந்து மக்களையும் தேவர்களையும் எல்லாம் காப்பாற்ற நினைத்த சிவபெருமான் மகா கால பைரவர் என்னும் வடிவத்தை கொண்டு அந்த அந்தகாசுரனை அழித்தார். அதே போல படைத்தல் தொழில் புரிந்து கொண்டிருக்கும் பிரம்மதேவருக்கு கர்வம் ஏற்பட்ட பொழுது தன்னுடைய வடிவமான மகா கால பைரவரை அனுப்பி பிரம்மதேவருடைய தலையை துண்டிக்க செய்தார் சிவபெருமான். கர்வம் கூடாது என்பதற்காக சிவபெருமான் நிகழ்த்திய லீலை, அவர் தான் நிறைய திருவிளையாடல் செஞ்சிருக்கார் இல்லையா? அந்த திருவிளையாடல்களில் ஒன்று, மனிதர்களுக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்று திருவிளையாடல்கள் மூலமாகவே சிவபெருமான் உணர்த்தி இருக்கின்றார். இந்த தினம்தான் கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமி ஆகும். இந்த கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமி அன்றுதான் கால பைரவரின் ஜன்மாஷ்டமி தினமாக நாம் வழிபட்டு வருகின்றோம், கொண்டாடி வருகின்றோம். கால பைரவருக்கு வழிபாட்டிற்குரிய சிறப்பு நாளான கால பைரவாஷ்டமி அன்று நாம் கால பைரவரை வணங்கினோமேயானால், வழிபட்டோமேயானால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து இன்னல்களும் தீரும். நம்முடைய தலைவிதியையே மாற்றி அமைக்கும் வல்லமை படைத்தவர் கால பைரவர். எப்படின்னு கேட்குறீங்களா? 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் இந்த கால பைரவருக்குள் அடக்கம். சனைச்சர பகவானுடைய குருவாக விளங்கக்கூடியவர் இவர். கால சக்கரத்தை நடத்துபவரே இவர்தான். இன்னென்ன நேரத்தில் இது நடக்கணும் அப்படின்னெல்லாம் முடிவு செய்கிறவரே இவர்தான். அதனால தான் இவரை மாதந்தோறும் வருகின்ற தேய்பிறை அஷ்டமி அன்று வழிபட்டு வந்தோமேயானால் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல விதமான பலன்களை காண்பார்கள். அப்படி இதுவரைக்கும் யாராவது மாதந்தோறும் தேய்பிறை அஷ்டமியில் வழிபடலைன்னா இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய கால பைரவருடைய ஜன்மாஷ்டமி நாளில், அதாவது கால பைரவாஷ்டமி நாளிலே சிறப்பு வழிபாட்டை செய்ய வேண்டும்.
இந்த கால பைரவருடைய சக்தி எவ்வளவு அப்படின்னு இன்னும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, அனைத்து சிவாலயங்களுக்கும் காவல் காக்கின்ற தெய்வமாக இவர் விளங்குகின்றார். இன்னும் சொல்லணும்னா நிறைய கோயில்களுக்கு சிவாலயங்கள் தவிர்த்தும் இந்த கால பைரவர் காவல் காக்கும் தெய்வமாக இருக்கின்றார். நம்ம வீட்டிலேயே பாருங்களேன், இந்த வாசலுக்கு வெளியில் கால பைரவர் படத்தை மாட்டி விடுவோம். அவர் காவல் தெய்வமாக இருந்து நம்மை காத்து ரட்சிப்பார் என்கின்ற நினைப்பில் தானே அது மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். சிவாலயங்களில் நடை திறந்தவுடனும் நடை மூடும் பொழுதும் கால பைரவர் பூஜை செய்வாங்க. சிவபெருமான் கோவில்களில் இருக்கின்ற நகைகள், விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்னு பூட்டிக்கிட்டு அந்த சாவியை கொண்டு போயிட்டு கால பைரவர்கிட்ட வச்சுட்டு போவாங்களாம். இந்த கால பைரவர் இரவு நேரங்களில் தான் ரோந்து வருவார், அதாவது அந்த கோயிலை சுற்றி வலம் வருவார் அப்படின்னு நம்ம புராண செய்திகள், நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அவரை மீறி யாரும் சிவனுடைய சொத்தை திருட முடியாது. அப்படி திருடியவர்களை இந்த கால பைரவர் சும்மா விடமாட்டார். நம்முடைய விதி மாற்றி அமைக்கணும், விதி சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கால பைரவர்கிட்ட சரணடைஞ்சிட்டா போதும். தன்னை சரணடைகின்ற பக்தர்களுக்கு விதியையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்த இந்த கால பைரவர்கிட்ட பஞ்சபூதங்கள் கூட அடக்கமாக இருக்கும். அவர் உள்ளேதான் 12 ராசி, 27 நட்சத்திரங்கள், பஞ்சபூதங்கள் மற்றும் சனீஸ்வர பகவான் ஏற்படுத்துகின்ற தொல்லைகள் அத்தனையுமே அடக்கி ஆளக்கூடிய சக்தி அனைத்துமே அமைஞ்சிருக்கு. சரி, இந்த கால பைரவர் என்னென்ன நன்மைகள் நமக்கு புரிவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செய்வினை கோளாறுகள் இருந்தால் இவர்கிட்ட சரண் புகுந்துடலாம். அப்படியே எதிரிகளை துவம்சம் செஞ்சிருவார். செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம், அப்புறம் தீய சக்திகள் அனைத்துமே இந்த கால பைரவரை கண்டால் அஞ்சி நடுநடுங்கும். யமனையே அஞ்சி நடுநடுங்க செய்யக்கூடியவர் இந்த கால பைரவர். கால பைரவர் வழிபாடு யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுடைய எதிரிகளை இவர் துவம்சம் செஞ்சிருவார். உயர்ந்த பதவி, பணம், பட்டம், நற்பெயர், கௌரவம், புகழ், அந்தஸ்து அனைத்தும் வேண்டும் என்று நினைப்பவர்கள் மாதந்தோறும் வருகின்ற தேய்பிறை அஷ்டமி அன்று தவறாமல் வழிபாடு செய்யலாம். அதிலும் குறிப்பாக பைரவாஷ்டமி அன்று வழிபட்டோமேயானால் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும். அஷ்டலக்ஷ்மி கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் அனைத்துமே கிடைக்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே, எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாதம் தேய்பிறை அஷ்டமியின் போது கால பைரவருடைய கோயிலுக்கு அஷ்டலக்ஷ்மிகளே வலம் வந்து வணங்குவாங்களாம். அஷ்டலக்ஷ்மிகளே கால பைரவரிடமிருந்து ஐஸ்வர்யங்களை பெற்று இந்த பூலோகத்தில் கஷ்டப்படுகின்ற, வறுமையில் இருக்கக்கூடிய மற்றும் வழிபாடுகளை சரிவர மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு ஐஸ்வர்யங்களை கொடுத்து அவர்களுடைய வறுமையை போக்குகிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய, நம் விதியை மாற்றி அமைத்து தரக்கூடிய இந்த கால பைரவாஷ்டமி தினம் நவம்பர் மாதம் எத்தனாம் தேதி வருகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற 27ஆம் தேதி, அதாவது 2021 இயற்கான பதிவு இது. நவம்பர் 27 கால பைரவாஷ்டமி. எந்த நேரத்தில் இந்த தேய்பிறை அஷ்டமி ஆரம்பிக்கிறது, எப்போ பூஜை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 27ஆம் தேதி, அதாவது 27th மார்னிங் 5:43 AM - 28th மார்னிங் 6 AM வரைக்கும். அந்த நேரத்திலே கால பைரவரை நாம் எப்படி வழிபட வேண்டும் என்பதை பார்க்கலாம். கால பைரவர் படம் பொதுவாக வீட்டில் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே வச்சுருந்தாங்கன்னா கூட நிலைவாசலில் வெளிப்புறமாக மாட்டி வச்சுருப்பாங்க. வீட்டு பூஜை அறையில் ஸ்வர்ண பைரவரை சிலர் வைத்து வழிபடலாம். அப்படி ஸ்வர்ண பைரவர் வச்சுருந்தீங்கன்னா அந்த படத்தை சுத்தப்படுத்திக்கிட்டு பூஜை அறையில் எப்போவுமே சொல்லுவோம் இல்லையா, அது போல் ஏற்பாடுகள் செஞ்சுக்கோங்க. மாயில தோரணம் வாசலில் கட்டுறது, அப்புறம் பூஜை அறையில் கட்டுறது, ஒரு கோலம் போட்டுக்கிட்டு மனை இருந்தால் அதற்குரிய இடத்துல நீங்கள் அந்த படத்தை வச்சுக்கோங்க. அப்படி இடம் வசதி இல்லாதவர்கள் இருக்கின்ற இடத்திலேயே படம் இருக்கட்டும், நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து பூஜை செய்து கொள்ளலாம். அதற்கு பிறகு நாம் விரதத்தை மேற்கொள்ளணும்னு நினச்சா மேற்கொள்ளலாம். விரதம் மேற்கொள்ளும் போது ஒருவேளை மட்டுமே சாப்பிடணும். பால், பழங்கள் சாப்பிடலாம். கால பைரவருக்கு நாம் நைவேத்தியமாக அன்றைக்கு சக்கரை பொங்கல் செய்யலாம். அவரை வழிபடுவதற்கு செவ்வரளி பூக்களை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அப்படி செவ்வரளி பூ எல்லாம் கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மணமான மலர்கள் எடுத்துக்கலாம். அதுவும் இல்லை, இப்படி எந்த மலர்களும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன பண்ணலான்னா,
அட்சதை அதாவது பச்சரிசி எடுத்துக்கிட்டு அதில் குங்குமத்தை கலந்துக்கிட்டு அதால் காலபைரவருக்கு அர்ச்சனை செய்யலாம். அதாவது காலபைரவர் நான் சொல்கிறேன் இல்லையா, ஸ்வர்ண பைரவருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளலாம். இதில் சிலர் கேட்கலாம், காலபைரவர் படத்தை வீட்டிலே வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைக்கிறதுல தப்பு கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவரும் சிவபெருமானுடைய வடிவங்களில் ஒருவர் தான். இப்படி ஸ்வர்ண பைரவரும் இல்லை எங்கள் வீட்டில், கால பைரவரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சிவபெருமானுடைய படத்தை வைத்து வழிபடலாம். இந்த சிவபெருமான் படத்தையே வைக்கலாமா அப்படின்னு சிலர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப அநியாயமான கேள்வி இது. அதாவது அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மை பயக்கக்கூடிய சிவபெருமானை ஏன் வச்சுக்க கூடாது? தாராளமாக எல்லா சாமியும் வைக்கலாம். காளி தேவியையும் வைக்கலாம், பிருத்திங்கரா தேவியையும் வைக்கலாம். இதெல்லாம் நம் மனம் சார்ந்தது. சும்மா ஏதோ ஒன்று போகிற போக்கில் அந்த சாமியை வைக்கக்கூடாது, இந்த சாமியை வைக்கக்கூடாது சிலர் சொல்லுவாங்க. பயம் இருக்கிறவங்க வைக்காதீங்க. அப்படின்னா பயப்படுற மாதிரி சாமியெல்லாம் செஞ்சிடறாங்க. நம்மை காத்து ரட்சிக்கக்கூடிய பகவானெல்லாம் நம்ம காக்கத்தானே செய்வாங்க. நம்ம கும்பிடுறோம்ல, எந்த நம்பிக்கையில் கும்பிடுறோம்? நமக்கு சாமி நல்லது செய்வாங்க அப்படின்னு. சிவாலயங்களில் போய் கும்பிட்டுக்கிட்டு வர்றீங்க, சாமி என்ன கெட்டதாக பண்ணிட்டாங்க? கிடையாது தானே. சரி, அதனால் நீங்கள் வச்சுக்கலாம் தாராளமாக சிவன் படங்கள், கால பைரவர் படம், எந்த சாமி படம் வைக்கிறதும் நம்முடைய விருப்பம்தான். சரி, இப்போது இந்த சிவனுடைய படம் வச்சுட்டு கூட நீங்கள் ஏன்னா அவருடைய வடிவம் தானே கால பைரவர், அவருள் தானே எல்லாமே அடக்கம். சிவபெருமானுள் தான் அனைத்து தெய்வங்களும் அடக்கம். அதனால் சிவபெருமான் படத்தை நீங்கள் எடுத்து வச்சும் கும்பிடலாம், இல்லை இருக்கிற இடத்துலையே வச்சுக்கிட்டும் கூட கால பைரவருக்கு உரிய மந்திரத்தை மட்டும் செவ்வரளி மலர் கொண்டு அல்லது சிகப்பு நிற அக்ஷதை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து கொண்டே, அதாவது ஓம் பைரவாய நமக, ஓம் பைரவாய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டு அர்ச்சனை செய்யுங்க. என்ன வேண்டுதல் இருக்கோ நீங்கள் வச்சுக்கோங்க. இப்படி எளிமையான வழிபாட்டை மேற்கொண்டு நிறைந்த பலன்களை நீங்கள் காணலாம். சரி, இப்போ விரதம் மேற்கொண்டிருக்கோம் நாங்கள். எப்போ இந்த விரதத்தை துறக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 28ஆம் தேதி காலை 6 மணிக்கு தான் கால பைரவாஷ்டமி நேரம் முடியுது இல்லையா. அதனால் அதற்கு பிறகு குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி நீங்கள் விரதத்தை கைவிடலாம். சரி, பசிக்கின்ற நேரத்தில் சிவபெருமானுக்கு வச்சுருக்கக்கூடிய சக்கரை பொங்கல் மட்டும் எப்படிங்க சாப்பிட்றது? அது இனிப்பாக இருக்குமே. பழங்கள் கூட இனிப்பாக இருக்கும், பழச்சாறுகள், பால் எது எடுத்தாலும் இனிப்பாக இருக்கும். வேறு ஏதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பருப்பு கடைவோம் பார்த்தீங்களா, துவரம் பருப்பு கடைஞ்சி சீரகம் போட்டு தாளித்து பருப்பு கடைவோம், நெய் ஊற்றி வெள்ளை சோறில் நெய் ஊற்றி அந்த பருப்பு கடைஞ்சு சாப்பிடலாம். அதை கூட நீங்கள் நைவேத்தியமாக கால பைரவருக்கு அதாவது சிவபெருமானுக்கு வைக்கலாம். இந்த கால பைரவாஷ்டமி அன்று இல்லை மாதந்தோறும் வருகின்ற தேய்பிறை அஷ்டமி அன்று கால பைரவரை சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்ற கோயில்களிலே போய் வணங்குவது ரொம்பவே சிறப்பு. நிறைய பேர் என்கிட்ட கால பைரவருக்கு பூசணிக்காய் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிகார பூஜைக்கு தான் ஏற்றுவாங்க. நீங்கள் வழிபாடுகளில் எந்த தீபம் ஏற்றினாலும் அதற்கு கட்டாயம் பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு இல்லை அகல் விளக்கு எந்த தீபம் வேணால் ஏற்றிக்கோங்க. பூசணிக்காய் தீபம் வீட்டிலே ஏற்ற வேண்டாம். கோவில்களிலே மட்டும்தான் ரொம்ப வேண்டுதல் தீவிரமாக இருக்குது அப்படின்னா கோவில்களிலே கால பைரவர் சன்னதி முன்னாடி ஏற்றுவார்கள். அது கூட நீங்கள் அங்கே குருக்கள் கிட்ட கேட்டு அவங்க அனுமதி கொடுத்தால் மட்டுமே ஏற்றலாம். சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க் நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் இருக்குது. இரண்டிலுமே அதாவது viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லையும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் நீங்கள் பார்க்க வேண்டிய இது ஒன்றே ஒன்று தான், மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு என்னுடைய பெயர் இருக்கான்னு. இது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா போலிகளை தவிர்ப்பதற்காக. இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போலிகளை தவிர்க்கலாம். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஆர்டராக இருந்தாலும் அதில் தான் நீங்கள் அந்த ஆப்பில் தான் போய் போடுவீங்க. அதனால் போலிகளை தவிர்க்கணும்னா நீங்கள் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அது தவிர பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க. எங்கள் விஹா ஷாப்க்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் இருக்குது, viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் இருக்குது. கூகுள் மேப்ஸ்லேயும் அட்ரஸ் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா விஹான்னு போட்டாலே எங்களுடைய கடைக்கு அழகாக கைட் பண்ணி கொண்டு வந்து விட்டுரும். என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு விஹா ஷாப்பில் உள்ள பொருள்கள் தாங்க எங்கள் கடையில் கொடுத்துட்ருக்கோம், இல்லைங்க அவங்க கடை தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.